களப்பிரர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்களா சார்? கடுங்கோன் பாண்டியன் மன்னர் தான் களப்பிரர்களோட அந்த வீழ்ச்சிக்கு காரணமானவர் சொல்றாங்க. இது என்ன நடந்தது சார் அவங்க வீழ்ச்சி? இந்த களப்பிரர்கள் யாரு, இவங்களுடைய வரலாற்று பின்னணி பற்றி சொல்லுங்க சார். களப்பிரர் ஆட்சி இருண்ட ஆட்சிம்பாங்க. ஏன் இருண்ட ஆட்சி? மக்களை வதைச்சாங்களா? சோறு போடலையா? விவசாயம் பண்ண விடலையா? இல்ல ரொம்ப அடிமையா இருந்து மற்ற ஆட்சிகள்லாம் அரசர்கள்லாம் இவங்களும் மக்களை வதைச்சாங்களா? இல்ல பொண்ணு பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போனாங்களா? ஏதாவது சொல்லணும்ல. இது எதுவுமே இல்லை. களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு 300 வருஷம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஏரியா, அந்த பேரரசை ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. என்ன காரணம்னா பார்ப்பனர்கள். இவங்க ரொம்ப மோசமா இருந்தாங்கன்னா 300 வருஷம் தொடர்ந்து அவங்க ஆட்சி பண்ண முடியுமா? ஆனா என்ன நடந்துச்சுன்னா, களப்பிரர்கள் கடைசியில் ஃபாலோ பண்ணது யாரை தெரியுமில்ல? முருகனை. களப்பிரருக்கு முக்கியமான கடவுள் முருகன். அப்ப வேற என்னங்க இப்போ முருகன் தமிழ் கடவுள் இல்லையா? அப்ப களப்பிரர் யாரு? நமக்கு ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய கொலைகாரன். ஆனா அந்த கொலை அரசாட்சி பண்றதுக்கு அவசியம் அப்படிங்கிறது தான். அவங்களோட கெரில்லா அது சொல்லுவாங்க. அந்த முறை இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் முறை. இருண்ட காலம் பாங்கல்ல. களப்பிரர் இருட்டடிப்பு செய்யப்பட்ட காலம், அவ்வளவுதான். களப்பிரர் ஆட்சியில தான் தமிழுக்கு அவ்வளோ தொண்டு பண்ணியிருக்காங்க. சாதாரண தொண்டு இல்லை. தமிழை இப்போ பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அச்சுத களப்பிரன் ஒருத்தர், அச்சுத விக்ரானந்தன், இந்த 2 பேர் தான் இருக்கு. மற்ற யாருமே இல்லை. ஏதோ அங்கங்க தேடிக்கிடி பார்த்தாலே ஏதோ தவறி போய் கல்வெட்டு இருக்கும்ல, அதுல கிடைச்ச இது மட்டும். களப்பிரர் வாரிசு தெரியுமா அப்படின்னு தைரியமா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இருட்டடிப்பு செய்யப்பட்டவங்க. இப்போ சினிமாவை பார்த்து எம்ஜிஆர் நல்லவர், நம்பியார் கெட்டவர் அப்படின்னு தான் நம்புற மக்கள் நிறைய இருக்காங்க. இதுதான் இது ஊடகம். அது மாதிரி களப்பிரர் அந்த வாரிசு இருந்தா கூட அவங்க தைரியமா நாங்க களப்பிரர் வாரிசு அப்படின்னு சொல்றதுக்கான சூழல் இல்லை. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். இந்த களப்பிரர்கள், ஆமா, அவருடைய வரலாறு நம்ம தேடி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல அது முழுசா நமக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே. ஆனா பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த களப்பிரர்கள் ஆட்சி காலம் ஒரு இருண்ட ஆட்சி காலம் சொல்றாங்க. ஆமா. ஏன்னா நீங்க நிறைய இந்த வரலாற்று ரீதியான விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ஆர்வமா இருக்கு படிக்கிறதுக்கு. ரொம்ப என்ன நடந்துச்சுன்னு ஆர்வமா இருக்குங்க. அந்த ஆர்வத்துல ஹிட்லரை படிச்சது, அந்த ஆர்வத்துல தான் பல்லவர்கள் இதுலன்னு சொல்லி சிவகாமினி சபதம் இல்லாம வேற ரூட்ல என்னென்ன இருக்குன்னு படிக்கிறது கொஞ்சம் ஆர்வம் தான். ஓகே. இந்த களப்பிரர்கள் யாரு, இவங்களுடைய வரலாற்று பின்னணி பற்றி சொல்லுங்க சார். ஆமா, அதாவது அந்த காலத்து இந்தியா அப்ப இந்தியாவா இல்லை. ஓகே. ஓகே. அந்த காலத்து தமிழ்நாடா கிடையாது. அது எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலேயே எப்பவுமே என்ன செய்யணும்னா 4 பெரிய கட்சிகள் மாதிரி, 4 பெரிய கம்பெனிகள் மாதிரி, 4 பெரிய அரசுகள். எப்படி பார்த்தாலும் ஒன்று சேரர், சோழர், பாண்டியர். சேரருங்கிறது கோயம்புத்தூர், திருச்சி, கோயம்புத்தூர் வச்சு அப்படியே அந்த பக்கம் கேரளா ஃபுல்லாக வரைக்கும் சேர மன்னர். பாண்டியர் மதுரையை மையமாக கொண்டது. சோழர்கள் எப்படி பார்த்தாலும் திருச்சி ஒரு பக்கம், தஞ்சாவூர் பக்கம். திருச்சிக்கு தாண்டி கரூருக்கு அப்புறம் தான் சேரர் போயிடும். இந்த பக்கம் சோழர்கள். அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா காஞ்சிபுரம், இது நம்ம மாமல்லபுரம், மகாபலிபுரம், இதெல்லாம் சேர்த்து பல்லவ நாடு. இது எப்படின்னா பல்லவ நாடுங்கிறது மிகப்பெரிய நாடு. அதெல்லாம் சேர்த்து இப்போ தமிழ்நாடா இருக்கு. சரி, இப்போ களப்பிரர் அவங்களுடைய பீரியட் என்ன அப்படின்னா கிபி 250 இருந்து ஒரு கிபி 600 வரைக்கும். அப்போ என்னாச்சு, ஒரு 350 வருஷம், 350 வருஷம் களப்பிரர்கள். ஓகே. களப்பிரர் ஆட்சி இருண்ட ஆட்சிம்பாங்க. சரி, ஏன் இருண்ட ஆட்சி? மக்களை வதைச்சாங்களா? சோறு போடலையா? விவசாயம் பண்ண விடலையா? இல்லை மற்றவங்க ரொம்ப அடிமையாக இருந்து மற்ற ஆட்சிகள்லாம் அரசர்கள்லாம் இவங்களும் மக்களை வதைச்சாங்களா? இல்லை பொண்ணு பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போனாங்களா? ஏதாவது சொல்லணும்ல. அப்படி எதுவுமே இல்லை. ஓகே. களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ நவீன இந்த உலகத்தில் எப்படி பார்த்தாலும் 2 இதை கம்பேர் பண்ண முடியும். களப்பிரருக்கு எதிராக வந்த ஆட்கள் இருக்காங்க. எப்படின்னா களப்பிரர்கள் அந்த டைமில் எந்த மதம்னு இருக்கு. எப்பவுமே ஒரு மார்க்கம், ஒரு மதம், ஒரு சமயம், இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. அந்த டைமில் தான் தமிழ் பயங்கரமாக வளர்ந்தது களப்பிரர் காலத்தில். அதெல்லாம் விட்டுருவாங்க. அப்புறம் களப்பிரர்கள் ஒரு கல்வெட்டு கிடையாது.
ஒரு புக்கு பெருசாக அது பண்ண திருக்குறளாக இருக்கட்டும், சில நிறைய முக்கியமான புத்தக மணிமேகலையிலிருந்து சில முக்கியமான புத்தகங்கள்லாம் வந்து கலப்புற காலத்தில் வந்தது. ஓகே ஓகே, அதை தாண்டி கல்வெட்டுகள் எல்லாத்தையும் உடைச்சி க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. ஒரு 300 வருஷ அரசாட்சி இருக்குல்ல, சரி இவ ரொம்ப மோசமாக இருந்தாங்கன்னா 300 வருஷம் தொடர்ந்து வந்து அவங்க ஆட்சி பண்ண முடியுமா? புரியுது சார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, கலப்புறருக்கு அப்புறம் கலப்புறர் காலத்திலேயே வந்து யார் வந்து ஒடுக்கப்பட்டான்னு ஒன்று இருக்குல்ல, ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து இது நம்ம அந்த இது இப்படி இப்படி வச்சுக்கோமே, பௌத்தம் அண்டு சமணம், ஜெயினர்கள் இருக்காங்கல்ல, மகாவீரர் ஜெயினர்கள், பௌத்தம் சமணம் ரெண்டும் வந்து ஓங்கி இருக்கு. கலப்புறர்கள் வந்து அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஆசீவகம் அதெல்லாம் வந்து மதம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அடங்கி ஒடுங்கி இருக்குது எப்படின்னா சைவம் வைணவம். ஓகே, இந்த சைவம் வைணவம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு வந்து இங்கே இப்போ உள்ள கோயில் எடுத்தீங்கன்னா சைவ கோயில், வைணவ கோயில். அது வைணவ கோயில் வந்து திருப்பதி வெங்கடாசலபதி வைணவ கோவில் நினைக்கிறேன். அப்புறம் சைவ கோயில் எடுத்தீங்கன்னா நிறைய சிவன் கோயில் சொல்ல வேண்டியதில்லை, சிவன் கோவில். அப்போ சைவமும் வைணவமும் அந்த 300 வருஷ பீரியடில் வந்து தலையெடுக்க முடியாமல் இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யார் பார்த்துட்டு இருப்பா? அந்த காலத்தில் பார்ப்பனர்கள் வந்து ஓங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து வளர விடலை. இப்போது எல்லா இடத்துலையும் கல்வெட்டாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணுறது யார் பண்ணா? எல்லா காலத்துலேயும் பார்ப்பனர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பண்ணது. ஓகே, அப்போ இவங்கள வளர விடலை. ஒரு கட்டத்தில் வந்து 600 கிபி 600ல் வந்து இவங்க எப்போ ஒரு அரசாட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து வழக்கொழிஞ்சு போகும். அது இப்போ உள்ள திராவிட ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ உள்ள இங்கே பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியறதுக்காக. இவங்க வந்து இதெல்லாம் சூப்பர், காங்கிரஸ் ஆட்சி சூப்பர், அப்போ ஏன் பிஜேபி வந்துச்சு? மாற்றம் வரும். திமுக திராவிட திமுக ஆட்சி சூப்பர், ஏன் திடீர்னு வந்து தாவேக்கா விஜய் வந்தார் அப்படின்னா இந்த மாற்றம் வரத்தான் செய்யும். நம்ம விரும்புகிறோம் விரும்பலை, ஓகே, நல்லாட்சி தர்றாங்க, நல்லாட்சி தரல, ஆனால் இந்த மாற்றம் வந்தே தீரும். அதே மாதிரி நீங்கள் முகலாய பேரரசு 200 வருஷம் 250 வருஷம் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆட்சிக்கும் ஒரு முடிவு வரும், வந்துச்சு. சரி, உலகம் பூரா வந்து நாங்கள் ஆட்சி பண்ணோம் அப்படின்ற யூகே இருக்காங்கல்ல, பிரிட்டிஷ்காரங்க, அவங்களுக்கும் முடிவு வந்துச்சு. அதே மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கஜினி கோரி ஆரம்பித்து நிறைய ஒரு பெரிய மன்னர்கள் இருக்காங்க, கில்ஜி அப்படின்னு, துக்ளக்கு, லோடி அப்படின்னு வம்சமாக வந்து நிறைய ஆட்சி பண்ணாங்கல்ல. அவங்க ஆட்சி வந்து கிபி 900 சொச்சத்திலிருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1000 வச்சுங்களேன். அந்த டைமில் ஆரம்பித்து கிபி 500 520 வரைக்கும் 550 வரைக்கும் ஆனாங்கன்னா ஒரு 550 600 வருஷம் ஆண்டிருக்காங்க. அது சும்மா ஆள முடியாது. ஸோ ஒவ்வொரு வம்சமாக மாறி மாறி வந்து இந்த ரீஜன்லேருந்து ஆண்டிருக்காங்க. அங்கே ஆட்சி பண்ணும்போதும் அவங்க டச் பண்ண முடியாமல் இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி அப்படியே போனீங்கன்னா கனிஷ்கர் வந்து ஐ திங்க் கிபி 78 80 அந்த பீரியடில் கனிஷ்கர். அதில் வந்து அந்த மதங்கள் தான் வந்து அரசுக்கு பக்கத்தில் போய்ட்டு, ஐயா இந்த மாதிரி இந்த இது பௌத்தர் வந்திருக்கிறாரு, நல்ல கருத்துக்கள் இருக்குது, அவர் வந்து கிமு 300 அந்த பீரியடில் வந்தவர், இந்த மாதிரி ஆசைப்பட இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து ஃபாலோ பண்ணி கிபி 1ஆம் நூற்றாண்டில் அசோகர் அவர் வந்து சண்டையை பார்த்துட்டு இந்த மக்களெல்லாம் செத்து விழுந்ததை பார்த்து ரத்தத்தை பார்த்துட்டு, சே நம்ம எதுக்கு யாருக்காட சண்டை போடுறோம் அப்படின்னு அப்படியே வந்து இதுக்கு பௌத்தத்துக்கு மாறி அதுக்கப்புறம் மரம் நட்டுறதுலேருந்து நல்லது பண்ணி எல்லாம் பண்ணார் அப்படின்னு அடுத்தடுத்து வந்தவங்க சொல்லுவாங்கல்ல. அப்போ பௌத்த மதம் வந்து தமிழ்நாடு வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கிற கோவில் இருக்கட்டும், இப்போ இருக்கிற மிகப்பெரிய மானுமெண்ட்டு பள்ளிவாசல் பழசு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அதுக்கு பின்னாடி தேடி போனீங்கன்னா புத்த மதம் இருக்கும். இங்கே எதை எடுத்துக்கங்க. ஸோ அது வந்து நான் கான்ட்ரவர்சியாக சொல்லலை. பௌத்த மதம் வந்து பயங்கரமாக விரிஞ்சு பறந்துருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே வந்து தென்னிந்தியாவில் தென்னாட்டில் தமிழ்நாட்டோட ஒரு வடபகுதி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அந்த மேப்பு பாருங்கள். அதில் வந்து இப்போ இருக்கிற கேரளா, கொஞ்சம் கர்நாடகாவில் ஒரு பகுதி, மதுரை வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கலப்புறர்கள். அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நேர்களுக்கு புரிஞ்சுக்கிறக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க. இவங்க வந்து அப்படின்னா அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் இருக்காங்க, ஆனால் ஒடுங்கி இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களுக்கு கட்டுப்பட்ட பாண்டியர்கள் இருக்காங்க. அப்புறம் அனுராதபுரம் இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா அந்த காலத்தில் வந்து சின்ன ஒரு போட்டில் போய்க்கிடுவாங்க, அது வந்து தமிழ்நாட்டோட சேர்ந்ததாக இருந்தது. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட இன்னொரு பாண்டியர்கள் அங்கே வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அனுப்பட்டு கலப்பரருக்கு அண்டர் கலப்பரர் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு வரலாற்று ஆசி இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சில கரெக்ஷன்ஸ் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, பின்னூட்டத்தில் சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சது நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரு 300 வருஷம்
ஒரு மிக பிரம்மாண்டமான ஏரியா. அந்த டைமில் இவங்க களப்பிரர் ஆண்ட ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரரசு. அந்த பேரரசை ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இருட்டடி செஞ்சிட்டாங்க. என்ன காரணம்னா பார்ப்பனர்கள். அவங்க வந்து அவங்கள சமண மதத்தை வந்து சமணம் இல்லை என்னது வைணவம் சைவ வைணவத்தை வளர விடலை. அவங்க வந்து ரொம்ப விரும்பினது வந்து புத்தம் சமணம். ஓகே சரி, இந்த சமணம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து கமல் பண்ண ஒரு படம் ஞாபகத்துக்கு வருமா? தசாவதாரம். ஓகே, ஏன் அந்த இந்த விளக்கம் சொல்ல தசாவதாரம் சொல்லியாச்சுன்னா அது பல இது வரும் இல்லையா? இந்த விளக்கம் சொல்ல காரணம்னா அந்த டைமில் ஓம் நமோ நாராயணா அப்படி சொன்னால் வந்து தூக்கிட்டு போய் இந்த கடலுக்குள்ளே போடுவாங்க, கட்டி போடுவாங்கல்ல. அப்போ நீ வந்து இல்லை இதை சொல்லு அப்படின்னா அந்த மதம் வந்து வெறி. யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து போனால் தொல்லைதான். அதில் வந்து சமணர்கள் இருக்காங்கல்ல, அதில் இப்போ நீ சமணர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கழுவேத்துனாங்க. யார்? இவங்க வைணவர்கள். களப்பிரர்கள் இல்லை, களப்பிரர்கள் ஃபாலோ பண்ண களப்பிரர்களை பூரா கழுவேத்துனாங்க. இவங்க கொலை பண்ணது பூரா வந்து சமணர். சமணர்ல வைணவர்கள். அந்த சமணம் வைணவம் கொஞ்சம் சின்ன வைணவர்கள். வைணவர்கள் என்ன இப்போல்லாம் பார்ப்பனர்கள். இவங்களை வந்து கண்ணு மண்ணு தெரியாம இவங்களை வந்து சமணர்கள் இருக்காங்கல்ல கழுவேத்துனாங்க. ஆனால் களப்பிரர் காலம் இருக்கு இல்லையா, அற்புதமான காலம் களப்பிரர் காலம். சரி, இப்போ அதே மாதிரி இந்த களப்பிரர்களோட அந்த போர் முறை இருக்குல்ல சார், அது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு முறைன்னு வந்து சொல்றாங்க. அவங்க தான் இந்த கொரில்லா முறையை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ அந்த டைம்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பண்ணது வந்து சேர சோழ பாண்டியர்கள். அவங்க எல்லாருமே வந்து வீக்கா இருந்த அந்த டைம்ல வந்து இவங்க வந்து ஈஸியாக அவங்களால ஜெயிக்க முடியல. அவங்க ஒவ்வொரு சிற்றரசுகளாக வெற்றி பெற்று தான் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்ன அந்த கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக வந்து கைப்பற்றாங்க. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாண்டியர்கள் அவங்களுடைய தயவுல தான் வந்து ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த களப்பிரர்கள் வந்து எப்படி வந்து அவங்க வீழ்ச்சியை வந்து சந்திச்சாங்க. அந்த வீழ்ச்சியை வந்து பண்ணது யாருன்னு சொன்னா ஒரு பாண்டிய மன்னர் பேர் வந்து சொல்றாங்க. அவருடைய பேர் வந்து கடுங்கோன் பாண்டியன் மன்னர் தான் களப்பிரர்களோட அந்த வீழ்ச்சிக்கு காரணமானவர் வந்து சொல்றாங்க. இது என்ன நடந்தது சார் அவங்க வீழ்ச்சி? ரொம்ப சிம்பிளுங்க. 300 வருஷமும் ஒரே ஆள் ஆட்சி பண்ணியிருக்க முடியாது. அப்பா இருந்திருப்பாரு, தாத்தா இருந்திருப்பாரு, கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா அப்படி இருப்பாரு, கொள்ளு தாத்தா வந்திருப்பாரு, தாத்தா வந்திருப்பாரு, மகன் வந்திருப்பாங்க, அப்புறம் சுற்றி எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. ஏன் அந்த ஒன்று விவரம் இல்லாமல் பேசுகிறோம்னா அந்த களப்பிரரில் பேர் சொன்னது வந்து ஒரே ஒரு அச்சுத களப்பிரான்னு ஒருத்தர், அச்சுத விக்ரானந்தன். இந்த 2 பேர் தான் இருக்கு, மற்ற யாருமே இல்லை. ஏதோ அங்கங்கே தேடிக்கிடி பார்த்தாலும் ஏதோ தவறி போய் கல்வெட்டு இருக்கும்ல, அதில் கிடைச்ச இது மட்டும்தான். அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம், அவர் எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா அப்பா மகன் பேரன் அப்படின்னு வந்திருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இதில் நீங்கள் வந்து எல்லாரும் ஒரே அளவு வீரமாக ஒரே அளவு விவேகமாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஓகே, அப்படி வந்து இதெல்லாம் ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம தானே நம்மளை அடிக்க யார் இருக்கா அப்படின்ற இது அப்படியே நம்ம இன்னைக்குள்ள திமுகவை வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா சிலர் திட்டம் போகிறாங்க, ஆனால் பரவாயில்ல நம்ம தானே இங்கே நம்ம விட்டவர் யார் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு மிதப்பு இருக்கும் இல்லையா, அந்த மிதப்பு எல்லா அரசாட்சியிலும் இருந்தது. ஆரம்பத்தில் வந்து வேகம் துடிப்பு அடிக்கணும், நம்ம வந்து ஆட்சி பண்ணணும், இது பிடிக்கணுன்ற வேகம் இருக்கும். அது பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் ஆகும்போது நம்ம தானே இங்கே அடுத்த ஜென்ரேஷன் ஆகும்போது நமக்கு எதிரிகளே இல்லையே, கண்ணு கட்டின தூரம் மாதிரி எதிரிகளே இல்லையே அப்படின்னு அந்த மாதிரி வந்ததில் அவரோட ஒரு 4வது 5வது தலைமுறை அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான அந்த ஒரு வீக்கான பாயிண்ட் இருக்கும்ல. சரி, அப்படி இங்கே வீக்கான பாயிண்ட்டு நாங்கள் மிதப்பில் இருப்பாங்க. இங்கே பாண்டியரில் வந்து நாங்கள் எப்பேற்பட்ட ஆட்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2ஆம் நூற்றாண்டில் கரிகால் சோழன் அவங்களுக்கு வாரிசு வந்திருப்பாங்கல்ல, எங்கே இருப்பாங்கல்ல, ஏய் நாங்கள்லாம் யாரும் தெரியுமாடா, எங்களை போட்டு இப்படி நீ பாடாப்படுத்தி அடிமையாக்கி எங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேடா அப்படின்னு வந்து வரும்ல. பல்லவர்கள் அதுக்கப்புறம் தான் வராங்க, 6ஆம் நூற்றாண்டு தான் பல்லவர் வராங்க, 6ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அதான் சார், ஒரே டைமில் வந்து களப்பிரர்களை வந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த சைடு வந்து பாண்டியர்கள், அந்த சைடு வந்து பல்லவர்கள். எவ்வளோ ஆமாம், எதிரிகள் வந்து சுற்றியே வச்சுட்டோம்னா அது களப்பிரர்களுடைய அவங்களுடைய போர் முறைகள் வந்து ரொம்ப நம்ம தேடி பார்த்தா ரொம்ப கிடைக்கல. ஆனால் ஒரு போர் முறையில் புதிய உத்தி இல்லாமல் எந்த ஒரு ராஜ்யமும் பெருசாக வந்திருக்காது. அதை வந்து கன்னியூ பண்ணியிருக்க முடியாது. எப்படி வந்து இங்கே வந்து மன்னர்கள் குதிரை யானை படையோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குதிரைப்படையோடு வந்த பாபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்படி அடிக்க முடிஞ்சுச்சு,
இல்லை அதுக்கு முன்னாடி வந்து கஜினி கோரியா இருக்கட்டுமே, அவங்க வந்து பீரங்கியோட வந்தாங்க. ஆனால் அந்த பீரங்கி இப்போ இங்கே வந்த பீரங்கி இருக்குல்ல, அது வந்து இதில் நம்ம திப்பு சுல்தான், ஹைதர் அலி திப்பு சுல்தான் பீரங்கி ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. பட் அவங்களோட போர் முறை வந்து ரொம்ப பயங்கர வேகமாக இருந்தது, கொடூரமாக இருந்தது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே புதுசாக ஏதாவது ஒரு முறை வரணும். பட் பீரங்கி வந்து அந்த கிபி 10-11 வந்துச்சான்னு தெரியாது. ஆனால் பீரங்கி வந்து புதுசாக வந்த உடனே இவங்க என்ன தான் பண்ணாலும் அவங்க வந்து அதை குதிரைப்படை யானைப்படை வந்து ஒரு குண்டு போய் அடித்தா போதுமே, அது மாதிரி புதுசாக பண்ணாங்க. அது மாதிரி களப்பிரர்களும் அவங்களோட இந்த கெரில்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முறை வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் முறை. மறைஞ்சிருந்து தாக்குறதா அது வந்து பண்ணாங்க. இதை தாண்டி ரொம்ப டீட்டெயிலாக ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம், களப்பிரர் இருண்ட காலம்பாங்கல்ல, களப்பிரர் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்ட காலம், அவ்வளோதான். களப்பிரர் ஆட்சியில் தான் தமிழுக்கு வந்து அவ்வளோ தொண்டு பண்ணியிருக்காங்க. சாதாரண தொண்டு இல்லை, தமிழை வந்து இப்போ பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு களப்பிரர் ஆட்சி தான் ரொம்ப வந்து உறுதுணையாக இருந்துச்சு அப்படிமா. களப்பிரர் வந்து அதாவது அடுத்து பூரா எழுதி வந்தது பூரா யார்? பார்ப்பனர்கள். அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் பூரா மோசமாங்க. இப்போ பல இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசில் அக்பர் பரவாயில்ல, ஓகே, மற்றபடி எல்லாமே மோசம் இருக்குல்ல. ரொம்ப கேவலமான மோசமான வந்து அவுரங்கசீப்மாங்க. ஆனால் அவுரங்கசீப் நல்ல பக்கங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஹிட்லரை வந்து மோசம் பயங்கரமான ஆளு கொடூரம்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் ஹிட்லருக்கு இன்னொரு பக்கம் நல்ல பக்கம் இருக்குல்ல, அதை சொன்னால் ஏன்னா நம்ம வழியாக படித்து ஹிட்லரா ஐயோ கொலகாரன், அவுரங்கசீப்பா ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு இப்படியே பழகி அப்புறம் இதில் வந்து நம்ம பொன்னியின் செல்வன் படிச்சிருப்போமா, உடனே அருள்மொழி தேவர் நம்ம ராஜராஜ சோழன் சூப்பர் அப்படின்னா. ராஜராஜ சோழன் பண்ணியிருக்க கொலைகள் இருக்குல்ல, அதுக்கு கணக்கு வழக்கு இல்லை கொலைகளுக்கு. ஏன்னா எதிரி நாடு வந்து எதிரி ஆட்கள் பயப்படணும் அப்படின்னா கொலை பண்ண தான் செய்வாங்க. எல்லா அரசரும் கொலைகாரன் தான். கொலை பண்ணாமல் கட்டுப்படுத்தாமல் அரசாட்சி பண்ணவே முடியாது. அவரோட மகன் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய கொலைகாரன். ஆனால் அந்த கொலை வந்து அரசாட்சி பண்ணுறதுக்கு அவசியம் அப்படிங்கிறது தான். ஒரு மேனேஜர் வந்து ஒரு கம்பெனியில் இருந்தால் மேனேஜருக்கு ஆட்கள் கட்டுப்படலைன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் கிடையாது, ஆளை தூக்கிடுவாங்க. ஏன்னா கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி. இது வந்து எப்படின்னா களப்பிரர்களை வந்து அவங்க அதை நீங்கள் கேட்ட கேள்வியில் அவங்க வந்து பயங்கரமான வீரர்கள். அதே நேரத்தில் அவங்களோட சமயமாக இருந்தது பௌத்தம், சமணம், ஓகே, மகாவீரர், புத்தர் மகாவீரர், அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு எதிராக இருந்தது வந்து இவங்க சைவமும் வைணவமும். அது வைணவர்கள் வந்து ரொம்ப கொடூரமானவங்க. ஆனால் இப்போ உள்ள வைணவர்கள் அப்படி சொல்ல வரல. அந்த காலத்தில் வைணவம் வந்து அவங்க கிடைஞ்சி அந்த வைணவம் வந்து அதுக்கப்புறம் வந்து அரசர்கள் பின்னாடி போய் நல்லா நெருக்கமாக இருந்து ஒவ்வொரு அரசர்களும் அப்படி பார்த்திங்கன்னா இங்கே பார்ப்பனியம் ரொம்ப பெருசாக வளர்ந்தது எந்த காலத்தில் அப்படின்னா கிபி 8ஆம் நூற்றாண்டு அப்படி வச்சுக்கோமே. இது நம்ம நரசிம்மவர்ம பல்லவர், அந்த பல்லவர் காலம் வந்து பயங்கர பார்ப்பனரோட உச்சம் வந்தது. அப்புறம் ராஜராஜ சோழன் அதே மாதிரி பண்ணதா அவருக்கான நெகட்டிவான சைடெல்லாம் இருக்குது. ஆனால் கோயில் கட்டினார், இது பண்ணார், எல்லாம் நம்ம ஆட்சி பண்ணார் அவ்வளோதான். அவர் பண்ணது நல்ல ஆட்சி, களப்பிரர் பண்ணது மோசமான ஆட்சி, இருண்ட காலம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இருட்டடிக்கப்பட்ட காலம் அப்படிங்கிறதா களப்பிரர் காலம். களப்பிரர்னால தமிழுக்கு வந்து மிகப்பெரிய தொண்டு பண்ணியிருக்காங்க. அதான் சரி. இப்போ அந்த காலகட்டத்தில் பேசின தமிழை தான் நம்ம வந்து இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். இல்லை அப்படி இல்லை. நிறைய தமிழ் வந்து நம்ம நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி லேசாக வழக்குறிஞ்சி மாறி வரும். ஆனால் தமிழ் தான். நம்ம வந்து திருக்குறளை வந்து இப்போ நேரடியாக படித்தோம்னா சில வந்து புரியாது. ஆனால் அர்த்தம் அந்த காலத்தில் புரிஞ்சிருக்கலாம். நமக்கு வந்து தமிழ் பேசுகிறோம், இந்த தமிழில் வந்து பழைய தமிழோட சேர்ந்து கொஞ்சம் வித்தியாசம் வரும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி லேசாக மாறி வந்து மருவி வந்து ஒரு மாதிரி வந்து நிற்கும். இப்போ நிறைய ஆங்கில கலப்பு இருக்குது, சமஸ்கிருத கலப்பு நிறையா இருக்குது நம்ம தமிழில். வேறு வழி இல்லை, ஏன்னா அப்படித்தான் நம்மளை வந்து ஆட்சி பண்ணவங்க நம்மள இருக்கு பண்ணிட்டாங்க. அப்புறம் உருது கலப்பு கொஞ்சம் இருக்கும், ஏன்னா முகலாயர் அதுக்கு முன்னாடி ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த உருது கலப்பு இருக்கும். இதெல்லாம் கலந்து இந்த மாதிரி வக்காலத்து, வக்கீல் அப்படி சொன்னோம்னா இதெல்லாம் தமிழ் வார்த்தை கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய கலப்பு இருக்கும். ஆனால் நமக்கு ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது தமிழ். இப்போ கணினியில் கம்ப்யூட்டரில் வந்து தமிழ் வந்து டாப்பில் இருக்குது. வந்ததுக்கப்புறம் தமிழோட வீச்சு இருக்குல்ல, அதோட வீச்சு, அதோட ரீச் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறதா. தமிழை வளர்த்ததில் களப்பிரர் ரொம்ப முக்கியமானவங்க. களப்பிரர் வந்து தவிர்க்க முடியாத இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு கூட்டம் வந்து களப்பிரர் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன் சார். ஓகே, களப்பிரர்கள் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்களா சார்? அவங்கள பற்றின டீட்டெயில் ஒன்றுமே கிடைக்கலைங்க. ஓகே, அவங்களுடைய வாரிசு மறைந்து வந்து வாழ்கிறாங்க இருக்கலாம். அதை நான் களப்பிரர் வாரிசு தெரியுமா அப்படின்னு வந்து தைரியமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இருட்டடிப்பு செய்யப்பட்டவங்க. இப்போ இன்னும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து
நான் வந்து ஹிட்லரோட வாரிசு தெரியுமா? ஹிட்லர் வாரிசு இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணல, அப்படியே செத்து போனாங்க வச்சுக்கேன். ஒருவேளை கல்யாணம் பண்ணி தெரியாமல் புள்ளக்குட்டி இருந்து நான் ஹிட்லர் வாரிசு தெரியுமா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஏன்னா நம்ம வந்து ஊடகம் மூலமாக, மீடியா மூலமாக அவங்கள ரொம்ப நெகட்டிவாக பண்ணி வச்சிட்டோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணாலும் இன்னும் வந்து சினிமாவை பார்த்து எம்ஜிஆர் நல்லவர், நம்பியார் கெட்டவர் அப்படின்னு தான் நம்புகிற மக்கள் நிறையா இருக்காங்க. இதுதான் இது ஊடகம். அது மாதிரி கலப்பிரர் வந்து அந்த வாரிசு இருந்தால் கூட அவங்க தைரியமாக நாங்கள் கலப்பிரர் வாரிசு அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழல் இல்லை. அதே மாதிரி நாங்கள் ராஜராஜ சோழன் பரம்பரை அப்படின்னு சொன்னால் தைரியமாக சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே பக்கம் ஆட்சி தான், பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. என்ன சமயம் இருக்கு இல்லையா, மதம் இருக்கு இல்லையா, அந்த மதத்தை ஒரு டைமில் ஒரு மதம் மேலே ஏறும், இன்னொரு பக்கம் கீழே இறங்கும். அப்படி பார்த்தா கலப்பிரருக்கு அப்புறம் வந்து இவங்க வைணவர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து எல்லா விக்கிரகம் அந்த இதுக்கு இல்லையா, பௌத்த விக்கிரகம், பௌத்த கோயில்கள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சி வேறு கோயிலாக மாற்றினது. அப்படி நிறைய கோயில் இருக்குது. அதுக்கு ஆதாரம் போட்டோம்னா அது வந்து சர்ச்சையாயிரும். அந்த அளவுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அதனால் பௌத்தம் சமணம் ரெண்டுமே வந்து வழக்கொழிஞ்சு போச்சு இங்கே தமிழ்நாட்டில். மற்ற மதங்கள் வந்து ரொம்ப மேலோங்கி நிற்கிது. ஆனாலும் இது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடலாம், கலப்பிரர்கள் வந்து கடைசியில் ஃபாலோ பண்ணது யாரை தெரியுமில்ல? முருகனை. கலப்பிரர் கடவுள் வந்து அது 5ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து கலப்பிரருக்கு முக்கியமான கடவுள் வந்து முருகன். அப்போ வேற என்னங்க வந்து இப்போ முருகன் வந்து தமிழ் கடவுள் இல்லையா, அப்போ கலப்பிரர் யாரு? நமக்கு வந்து சைவமோ வைணவமோ நம்ம தமிழ்நாட்டோட மண்ணில் உள்ள இது இல்லையே, வெளியிலேருந்து வந்ததானே. ஆனால் கலப்பிரர் வந்து ஃபாலோ பண்ணது யாரு? முருகன் இல்லையா. அப்போ கலப்பிரர் வந்து நமக்கான ஆள். ஓகே ஓகே, அப்படிங்கிறது தான். சூப்பர் சார். கலப்பிரர்களை பற்றி தெரியாத பல விஷயங்கள் வந்து ஆனால் திட்ட போகிறாங்க. கலப்பிரர் வந்து இரண்டகான்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அவ்வளோ, நமக்கு எப்படின்னா அதை நிறைய படித்து பார்க்குறோம், சில விஷயங்கள் ஆச்சரியப்படுறோம், சில கம்பேர் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். நன்றி.